உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம். ஐப்பசி அப்படின்னு சொன்னோடனே வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி. இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அது நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து, காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க. அது உங்களுடைய என்ன தெய்வனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை. மகாலட்சுமியோடைய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி, எனக்கு மந்திரம் சொல்ல தெரியல சார், மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரைப்பூ வாங்கிக்கிங்க, இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கிங்க, வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு தீபம் காமிங்க. முடிஞ்சால் ஒரு பாயாசம், ஒரு நெய்வேத்தியம் மாதிரி வச்சு, இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. அந்த குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தனக்காரகன் குரு பகவான் உங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தனம் சம்பந்தமான பிரச்சனைகள், பண வரவு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க, அந்த வேலையில் ஒரே நெருக்கடி சார், ஒரே பிரச்சனை சார், வேலை மாறணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை எப்படி போகுதுன்னே தெரியும். யாராவது ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. திடீர்னு வேலை போயிடும், நல்லா போயிட்டே இருக்கும், நல்லா சூப்பராக லைஃப் நல்லா செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா அந்த குரு வந்து அதிச்சாரமாக 2 மாதம் தான் இருக்கார். இது ஒரு மினி குரு பயிற்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணோம், இந்த 2 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு வேலையை தேடிடுங்க. வேலையை மாற்றம் பண்ணால் இந்த 2 மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் ட்ரை பண்ணீங்க, கிடைச்சிது கிடைக்கல, இல்லை சார் எல்லாமே ஹோல்டில் இருக்குது, எந்த விஷயம் எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சம்பளம் கிடைச்சே தீரும். அதே போல் இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய பண வரவுகள் வரும், வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்ருக்கேன் சார், ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா என் வாழ்க்கையை டோட்டலாக மாறிடும் சார், அந்த மாதிரி தான் நான் செட்டப் வச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனும் வச்சுருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களால் ஜெயிக்க முடியல. காரணம் அந்த நேரம் சரியில்லாதனால தான். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நேரங்கள் மாற்றம் இருக்குது. குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. எந்த விஷயம் செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நிறைய யோசனைகள் வரும். தானாக சில பொருளாதார வாய்ப்புகள் வரும், உதவிகள் வரும். குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திடீர்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் பிரச்சனை தீர்க்க முடியுமா பார்க்குறேன்னு கேள்வி கேட்பாங்க, பேசுவாங்க. அதுவே இல்லாமல் இருந்து உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் அவங்களாம் கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் போய் பேசுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, அவங்களால உதவிகள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்குன்னா பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்துலேருந்து பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணங்கள் வரும். அதில் இருக்கக்கூடிய தகராறுகள் தீரும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி இடம் விற்று, வீடு விற்று, வண்டி விற்று வரக்கூடிய பணம் எல்லாம் தடையாக இருந்திருக்கு, அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் குறையும். நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருக்குன்னா அதெல்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். உங்களுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாமே அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும்.
நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், பேங்க் வேலை கிடைக்கும். இல்லையே நீங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு உயர் புகழ், உயர் அந்தஸ்து உள்ள ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் பொருளாதார வசதியும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் ஆகக்கூடிய மாதம். ஏன்னா குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா, என்ன தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு சார், நான் டைவர்ஸ் வேணான்னு எதிர்பார்க்குறேன், நான் பேசி தீர்க்கணும் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதம் பேசுனீங்கன்னா சரியாயிரும். அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சு வேறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய மாதம், மறு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள், அது முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை நிறைய அபார்ஷன் ஆகி குழந்தை நிற்காமல் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாற்றலாம், ஒரு இடம் மாறலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம். அதற்கான சிந்தனைகள், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதற்கான பண வரவுகள் வரும். ஒரு வீட்டில் ஏதாவது போர்ஷன் கட்டணும், மேலே ஒரு போர்ஷன் கட்ட போகிறேன் சார், ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதேமாதிரி வீட்டில் ஒரு ஒயிட் வாஷ் பண்ண போகிறேன், இல்லை வீட்டில் ஏதாவது புதிய பொருள்கள் வாங்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அது டோஃபல் எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கலாம். எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் ஆரம்பிங்க. அது முக்கியமாக தீபாவளிக்கு அப்புறம் செய்யுங்க. தீபாவளி அன்றைக்கி நம்ம சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதுமாதிரி டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும், அங்கே ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே இல்லை சார், ஒரே கடன் பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளில வர முடியும்னு தெரியாமல் இருக்கேன், எப்படியோ அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அந்த நிலைகள் மாறும். அங்கே ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும், ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தமான வழக்குகள், வம்பு வழக்குகள் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே மாதிரி அடித்தடி தகராறு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து எதா பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்பாடா இதெல்லாம் பிரச்சனைலாம் தீருது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி வயதானவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாதம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், ஒரு வாட்டி செக்அப் பண்ணுங்கள், மாஸ்டர் செக்அப் திருப்பி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுருக்கீங்க செக்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மருந்தோட அளவு குறையும். அதுவே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுகர் குறையும். அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் உள்ளவங்களுக்குலாம் உடலில் முன்னேற்றம் ஏற்படும். மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளில வருவீங்க. அதேமாதிரி நிறைய பேர் காதல் சம்பந்தமான விவகாரங்களில் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் விரக்தியில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் மனமாற்றம் உண்டு. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவுடைய அதிச்சாரம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நீண்ட கால விஷயங்கள், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையோ வேலை வாய்ப்போ தொழில முன்னேற்றமோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது நீங்கள் சில பேர் ஜாதகம் பார்த்து சில பேரை மாற்றிப்பீங்க, சில பேர் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சில மாற்றங்கள் வரும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனால புது ஐடியாஸ் வரும், இல்லை மனைவி மூலமாக ஐடியாஸ் வரும், கணவர் மூலமாக ஐடியாஸ் வரும், இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சி மாற்றத்தை நோக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான ஆரம்ப மாதமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் அமைய போகிறது.